ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு உளுந்தை வச்சு ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து வண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வண்டெல்லாம் வச்சு அவிக்க போகிறதில்ல, வண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து உளுந்து கொழுக்கட்டை. இந்த உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சு வச்சுருக்கேன். உளுந்து வந்து நம்ம அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இது வந்து கொழுக்கட்டையாக செய்து கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 2 தான் இதுக்கு தேவை. வெந்தயம், இந்த உளுந்து கூட வெந்தயமும் ஊற வச்சு வச்சுருக்கேன். சரி, இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், நல்ல தோசைக்கு மாதிரி அரைக்கூடாது, இந்த உளுந்த வடைக்கு அரைக்கிறது மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும். சரி, இனி நம்ம வந்து இதை அவிச்சிடலாம் வாங்க. ஒரு இட்லி தட்டில் துணி இப்படி வச்சு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுவிடுங்க. இது நல்லா பிசைஞ்சிடணும். உப்பு ஜீரகம் போட்டு வேறு எதுவுமே இதில் சேர்க்காண்டாம். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கோம்ல, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்படி மாவை இப்படி எடுக்கணும். எடுத்து தேங்காயில் இப்படி முக்கணும். முக்கி இதில் அப்படியே வச்சிடணும். மாவை இப்படி எடுத்துட்டு தேங்காயில் இப்படி பண்ணிவிட்டு தட்டில் வச்சிடணும். இது வண்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைங்கள்ட்ட நான் வண்டு கொழுக்கட்டைன்னு சொன்னேன், அம்மா வண்டு கொழுக்கட்டையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இதோட பேர் வந்து உளுந்து கொழுக்கட்டை. ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் அம்மாலாம் வந்து வண்டு கொழுக்கட்டை தான் சொல்லுவாங்க. ரொம்ப பழைய காலத்து ஒரு டிஃபனுக்கு கூட காலையில் சாப்பிட்லாம். காரமாக சட்னி ஏதாவது வச்சுக்கிட்டு இது வந்து சாப்பிட்லாம். இதில் தண்ணி வச்சுட்டேன். இனி நம்ம வந்து இதை அடுப்பில் அப்படியே வச்சிடலாம். வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வெந்த முறை நான் உங்களுக்கு எடுத்து காணிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும்.
வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வண்டு கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா இப்படி வராது, அப்படி கிளு கிளுன்னு இருக்கும். நல்லா வெந்தனால அப்படியே குத்தி எடுத்தோன்னே வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுக்கு காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், சாயங்காலம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், எப்படினாலும் சாப்பிட்லாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து தான், ஃபுல்லாக உளுந்து, மேலே வந்து தேங்காயில் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். தேங்காயில் அப்படியே கையில் மாவு எடுத்து தேங்காயில் முக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஒரு வேலை கிடையாது. நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு அரைக்கிறோம், உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். அதான், அது கூட ஜீரகமும் உப்பும் கலந்து நம்ம தேங்காயில் இது பண்ணி அடுப்பில் வச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இது செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.